உன் தேடல் நான் என்றால் தொலைவேன் சுகமாக. அத்தியாயம் 10. கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று வசந்த் சொன்னதும் தான் மாயாவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. 2 வாரமாக அவள் வசந்துடன் இதை பற்றி பேச வேண்டும் என்று இருந்தாள். ஆனால் மனதிற்குள் ஒரு மெல்லிய அச்சம். திடீரென்று நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேறு ஒருவரை காதலிக்கிறேன் என்று சொல்லுவதால் ஒருவேளை வசந்த் தன்னை பற்றி மோசமாக நினைப்பானோ என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. தான் விஷயத்தை சொன்னவுடன் வசந்த் எந்தவித தயக்கமும் இன்றி வாழ்த்து சொல்லியது மாயாவுக்கு எல்லையில்லாத சந்தோஷத்தை கொடுத்தது. மாயா ஒரு காஃபி ஆர்டர் செய்துவிட்டு மறுபடியும் தேங்க்ஸ் வசந்த், எங்கே நீ என்னை தப்பாக எடுத்துப்பியான்னு ஒரு கவலை எனக்குள்ளே இருந்தது என்றாள். சே, என்ன பேசுகிற மாயா, இன்னும் சொல்லப்போனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜஸ்ட் என் மேலே வந்த காதல் உன்னோட பயத்தினால நீ தேர்ந்தெடுத்தது. ஆனால் இப்போ எடுத்திருக்கிறது நல்லா யோசித்து நிதானமாக எடுத்த முடிவு. அதனால் உன்னை எப்படி தப்பாக எடுத்துப்பேன் என்றான் வசந்த். ரொம்ப தேங்க்ஸ்டா, எனக்கு தெரியும் நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு. சரி மாயா, எந்த சத்யா உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரே அவர் தானே? நல்ல சாய்ஸ் மாயா. நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். ஐயோ வசந்த், நீ இப்போ சத்யா கிட்டே எதுவும் பேச வேணாம், நான் சொல்லும்போது பேசினா போதும். ஏன் மாயா, ஏன் இப்போ வேணான்னு சொல்கிற? வசந்த், நான் தான் அவரை விரும்புகிறேன், ஆனால் நான் இன்னும் சத்யா கிட்டே என்னோடய விருப்பத்தை சொல்லலை, அதனால் நீ அவசரப்படாத. ஏன் மாயா, ஏன் இன்னும் சொல்லலை? வசந்த், மனசுக்குள்ளே போட்டு போட்டு குழப்பி நேற்று ராத்திரி தான் கொஞ்சம் தெளிவு வந்தது. ஆனாலும் முதல்ல உன்கிட்ட சொல்லி ஒரு நல்ல நண்பனாக உன்னோட அட்வைஸை கேட்டுட்டு சத்யா கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். நீ சொல்லு, சத்யாவை பற்றி நீ என்ன நினைக்கிற? உண்மையிலேயே நல்ல சாய்ஸ். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்ற நல்ல மனசு இருக்குது, நல்ல நிதானம், சுறுசுறுப்பு, நைஸ் ஜென்டில்மேன், குட் செலெக்ஷன் மாயா. தேங்க்ஸ்டா. சரி, எப்போ சத்யா கிட்ட சொல்ல போகிறேன்? இன்னும் 2-3 நாளில் சொல்லிடுவேன் வசந்த். கொஞ்சம் தைரியம் வரணும். லேட் பண்ணாத மாயா, சீக்கிரம் சொல்லிடு. சரி மாயா, தப்பாக எடுத்துக்காத. எப்படி உனக்கு சத்யா மேலே காதல் வந்துச்சு? மாயா சொல்ல ஆரம்பித்தாள். ஃப்ளாஷ்பேக். 3 மாத விடுமுறை முடிந்து மாயா ஆஃபீஸிற்கு கிளம்பினாள். கண்ணாடி முன் நின்று தன்னை முன்னும் பின்னும் பார்த்து கொண்ட மாயாவுக்கு அவள் மீதே அவளுக்கு காதல் வந்தது. மா, ஆஃபீஸ் போயிட்டு வரேன் என்று புறப்பட்ட மாயாவிடம், ஜாக்கிரதையாக போயிட்டு வா கண்ணு, ஸ்கூட்டர் இன்னும் 1 மாதம் எடுக்க வேணாம், பஸ்ஸில் போயிட்டு வா, இல்லைன்னா கால் டாக்ஸி பிடிச்சி போயிட்டு வா என்றார் அம்மா. மா, தினமும் கால் டாக்ஸியில் போனால் அவ்வளோதான், 1 வாரம் பஸ்ஸில் போகிறேன், அப்புறம் ஸ்கூட்டர் தான் என்று சொல்லி புறப்பட்டு 5 நிமிட நடை நேரத்தில் பேருந்து நிலையத்திற்கு வந்தாள். ஒவ்வொரு பஸ்ஸும் வரும்போது முண்டியடித்து ஏறும் கும்பலை பார்த்ததும் மாயாவுக்கு மயக்கமே வந்தது. இந்த கூட்டத்தில் எப்படி ஏறுவது? காலில் மறுபடியும் அடிபட்டால் மறுபடியும் ஆஸ்பத்திரி அது இது என்று அலைய முடியாதே, என்ன செய்வது? சரி என்று கால் டாக்ஸியில் போய்விடலாம் என்று முடிவு செய்து மொபைலை எடுத்தாள். ஹலோ மாயா மேடம், என்ன பஸ்ஸுக்கு காத்துட்ருக்கீங்களா? ஒரு குரல் கேட்டு திரும்பிய மாயா தன்னெதிரே ஒரு வாலிபன் நிற்பதை பார்த்தாள். அவள் முழிப்பதை பார்த்தவுடன் அந்த வாலிபனுக்கு மாயாவுக்கு தன்னை அடையாளம் தெரியவில்லை என்பதை உடனே புரிந்து கொண்டான். மாயா மேடம், நான் தான் சத்யா, உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனே, உங்கள் வீட்டுக்கு கூட வசந்த் ப்ரோவோட வந்திருந்தனே. இப்போ ஞாபகத்துக்கு வருது, சாரி சார். ஆமாம், இன்றைக்கி தான் ஆஃபீஸ் டியூட்டி ஜாயின் பண்ணுறேன், அதான் பஸ்ஸுக்கு காத்துட்ருக்கேன். உங்கள் ஆஃபீஸ் எங்கே? மாயா சொன்னதும், அட, என்னோட ஆஃபீஸ் இருக்க காம்ப்ளெக்ஸில் தான் உங்கள் ஆஃபீஸும் இருக்குது, வாங்க என்னோட கார்லேயே போயிடலாம். உங்களுக்கு ஏன் சிரமம்? இதில் என்ன சிரமம்? கார் உங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் போகுது, காரில் இன்னும் 4 பேர் போகலாம், நான் ஒருத்தன் தானே போகிறேன், ஸோ நோ இஷ்யூஸ், வாங்க என்றபடி புறப்பட்டவனோடு தயக்கமாய் சென்றாள் மாயா. ஆஃபீஸ் வந்ததும் இறங்கியவள் தேங்க்ஸ் சார் என்றாள். ஓ நோ, சத்யானே கூப்பிடுங்க, நோ ஃபார்மாலிட்டிஸ். ஓகே சத்யா. ஈவினிங் எப்படி போவீங்க? பஸ்ஸில் தான். என்னோடய கார் அதே வழியாக தான் போகும், என்னோடய காருக்கு உங்களை திருப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான் சத்யா. மாயா சிரித்துவிட்டு, சரி சத்யா, 5:30 மணிக்கு வரேன் என்று புறப்பட்டாள். அதன் பின் சத்யா கேட்டுக்கொண்டபடி மாயா தினமும் சத்யாவுடன் ஆஃபீஸ் போய் வர ஆரம்பித்தாள். தினமும் மாயா பேருந்து நிலையம் வர அங்கிருந்து ஆஃபீஸ் போய் வர ஆரம்பித்தார்கள். சத்யா, நாளைக்கு எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நான் லீவு. என்ன விசேஷம் மாயா? நாளைக்கு செக்கப், டாக்டரை பார்க்கணும், கால் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும். சரி, நானும் வரேன், நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் சொன்னவன் அடுத்த நாள் செய்தும் முடித்தான். சத்யா, சண்டே என்ன ப்ரோக்ராம்? பேச்சுலர்ஸ் பார்ட்டியா என்றாள் மாயா. நோ, நாளைக்கு மாங்காடம்மன் கோயிலுக்கு போகிறேன் மாயா. நானே வரேன், ரொம்ப போர் அடிக்குது சத்யா. ஓகே மாயா. கூட்டிக் கொண்டு போனான். என்ன மாயா, ரொம்ப டல்லாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சத்யா, அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. மதுரையில் எங்கள் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டியை பிரிக்கிறதுல அப்பாவுக்கும் சித்தப்பாக்கும் பிரச்சனை, அதான்.
மதுரையில் என்னோட மாமா பெரிய லாயர், அவரை போய் பார்க்க சொல்லு மாயா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஒரு வாரம் கழித்து மாயா, தேங்க்ஸ் சத்யா, உன்னோட மாமா எங்கள் தாத்தாவோட சொத்து பிரிக்கிற விஷயத்த சுமூகமாக தீர்த்து வச்சிட்டாரு, தேங்க்ஸ். நாளைக்கு சனிக்கிழமை என்ன ப்ரோக்ராம் சத்யா? நாளைக்கு ஃபீனிக்ஸ் மால் போகிறேன் மாயா, ஷாப்பிங், ட்ரெஸ் வாங்கணும். தனியாக போவேண்ணா, நானும் வரேன், நானும் ஷாப்பிங் பண்ணணும். அதற்கும் கூட்டிக் கொண்டு போனான். சத்யா மருந்து வாங்கணும், வாங்கி கொடுத்தான். சத்யா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், ஆடிட்டரிடம் கூட்டி போனான். சத்யா காஃபி டே போகணும், கூட்டிக் கொண்டு போனான். இப்படி சத்யா கொஞ்சம் கொஞ்சமாக மாயாவின் மனதில் இவன் மிகவும் நல்லவன், தன் மீது அதிக அன்பும் பாசமும் செலுத்துகிறான் என்று நம்பத் தொடங்கினாள். இதுதான் வசந்த், நான் சத்யா கிட்ட பார்த்தது. உண்மையிலேயே சத்யா ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் என்றாள் மாயா. சூப்பர் மாயா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே தான் வசந்த், நீ சொன்னியே, அந்த சந்தோஷத்தை என் மனசு உணர்ந்துச்சு. அவன் கோவப்படாமல் அமைதியாக பேசுகிறதும், யாரையும் காயப்படுத்தாமல் பேசுகிறதும், ரொம்ப கேரிங்காக இருக்கிறதும், எதுக்கும் முகம் சொல்லிக்காததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணிவிடு மாயா, லேட் பண்ணாத. நேற்று ராத்திரி தான் முடிவெடுத்தேன். சாரி வசந்த், உன்கிட்ட உன்னை காதலிக்கிறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எப்படி அடம் பிடிச்சேன். அதை நினச்சா இப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது. அதான் என்னை விட பெட்டர் பர்சன் உனக்கு கிடச்சிட்டாரே மாயா, ஏதோ என்னை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோ என்றான் வசந்த். என்ன அப்படி சொல்லிட்ட வசந்த், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. வேறு ஆம்பளையாக இருந்தால் நான் சொன்னதை வச்சு அட்வான்டேஜ் எடுத்திருப்பான். நீ முடியவே முடியாதுன்னு சொன்ன பார்த்தியா, அங்கே தான் நீ நிற்கிற. உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கி கேர்ள் வசந்த். ஒரு நண்பனா, நல்ல நண்பனா நீ எனக்கு கிடச்சிருக்க. நீ எப்போவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் மாயா. சரி மாயா, சீக்கிரம் சத்யா கிட்ட விஷயத்த சொல்லிவிடு. சொன்ன உடனே எனக்கும் தகவல் சொல்லுன்னு. ஏன்னா நானும் சத்யாவை வாழ்த்தணும். பாய் என்று ஃபோனை கட் செய்தான் வசந்த். தனது அறைக்கு திரும்பிய வசந்த் சிட் அவுட்டில் அமர்ந்தான். மனது அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. மாயாவுடன் பேசிய அனைத்தும் மனத்திற்குள் வந்து போனது. வசந்த் ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருந்தான். மாயாவின் இந்த மாற்றம் ஒரு வகையில் அவனுக்கு உதவியாக இருந்தது. மாயாவுக்கு தன்மேல் வந்த காதல் உண்மையில்லை, அது ஒரு தவறான முடிவு என்று எப்படி அவளுக்கு புரிய வைப்பது என்று தடுமாறிய நிலையில் அவளின் இந்த மாற்றம் பெரிய நிம்மதியை கொடுத்தது வசந்திற்கு. ஆனால் மனதின் ஒரு மூலையில் கொஞ்சம் ஏமாற்றமும் இருந்தது. என்னதான் நல்ல நண்பனாக இருந்தாலும் ஒரு பெண் தன்னை காதலிக்கிறாள் என்று சொல்லும்போது மனதிற்குள் ஒரு மெல்லிய கர்ப்பம் வசந்திற்கு இருந்தது. மாயா தான் சத்யாவை காதலிப்பதாக சொன்னதை அவனது கர்வத்துக்கு கடவுள் அவன் தலையில் குட்டிய ஒரு குட்டாகவே கருதினான். ஆனால் அவன் அந்த காதல் வலையில் விழாமல் இருந்ததற்கு அவனுக்கு நட்பு என்பதற்கான உண்மையான அர்த்தமும் காதல் என்பதின் பொருளும் புரிந்ததால் தான் என்பதை வசந்த் அறிவான். பல நினைவுகளுடன் அப்படியே உறங்கியும் விட்டான். அடுத்து வந்த 2 வாரங்களும் வசந்துக்கு வேலை அதிகம் இருந்தது. எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டவன் வெள்ளிக்கிழமை விமானம் மூலம் இரவு 8 மணிக்கு சென்னை வந்தடைந்தான். ஹாய் வசந்த், வாடா, எப்படி இருந்தது உன்னோட பயிற்சி எல்லாம் என்றபடி விமான நிலையத்துக்கு வந்திருந்த விக்ரம் அவனை அணைத்து கொண்டான். அவனுடன் வந்திருந்த ராதாவும் அவனை வரவேற்றாள். நல்லா இருந்தது விக்ரம், எப்படி இருக்க ராதா என்றான் வசந்த். நல்லா இருக்கேன் வசந்த், என்ன தாடி வச்சிருக்க? ஆனால் அது கூட உனக்கு நல்லா தான் இருக்குது. வீட்டிற்கு வந்ததும் அம்மா அவனை அணைத்து கண்ணீர் விட்டபடி, என்னப்பா இப்படி கருத்து இழைச்சிட்ட, தாடி வேற, சாப்பாடு சரியில்லையாப்பா என்றான். அங்கே ஹோட்டல் சாப்பாடு தானேம்மா, இனிமேல் வீட்டு சாப்பாடு என்றான். வாங்க என்றார் சிவசுந்தரம். சரி வாங்க, 3 பேருக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிட வாங்க என்றார் புவனா. மூவரும் உணவறிந்து விட்டு நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தனர். அடுத்த நாள் சனிக்கிழமை. வசந்த் தனது புல்லட்டை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். காஃபி டேவை தாண்டி இலக்கில்லாமல் பாண்டி பஜாரின் A to B அருகே சிக்னலுக்காக வண்டியை நிறுத்தினான். சற்று திரும்பிய வசந்த் A to Bயின் வாசலில் ஒரு 10 பேர் யாரையோ சுற்றி நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. யாரோ ஒருவர், எல்லாரும் வேடிக்கை பார்த்தா எப்படி, யாராவது ஒரு பாட்டில் தண்ணீர் கொண்டு வாங்க என்றார். ஆனால் யாரும் உதவி செய்வதாக தெரியவில்லை. எட்டி பார்த்துவிட்டு சிலர் போக புதியதாய் வந்தவர்களும் அதையே செய்தனர். அவர்கள் வந்து போகும் இடைவெளியில் அங்கே ஒரு பெண் மயங்கிய நிலையில் இருப்பது தெரிந்தது. வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அங்கே சென்றான் வசந்த். திவ்யா மயங்கிய நிலையில் கிடந்ததை பார்த்து வசந்த் அதிர்ச்சி அடைந்தான். வசந்த் சுற்றுமுற்றும் பார்க்க ஒரு பெண் தண்ணீர் பாட்டிலை கொடுத்தாள். அதை வாங்கி தண்ணீரை எடுத்து திவ்யாவின் முகத்தில் தெளித்து, திவ்யா திவ்யா கண்ணை திறங்க திவ்யா என்றான் வசந்த். யார் சார் இவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்றது ஒரு குரல். ஆமாங்க, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான். கும்பல் மெல்ல கலைய பிறகு வசந்த் மட்டும் திவ்யாவின் அருகில் இருந்தான். சிறிது நேரத்தில் திவ்யா மெல்ல கண்களை திறக்க அவள் எதிரே நின்ற வசந்தை பார்த்தாள். கண்களிலிருந்து மெல்ல கண்ணீர் வழிந்தது. திவ்யாவின் இடது கை மெல்ல அவளது அடிவயிற்றை தாங்கி பிடித்தது.
அப்பொழுதுதான் வசந்த் அவளை முழுமையாக பார்த்தான். முகமெல்லாம் தாய்மையில் மெல்ல வீங்கியிருந்தது. முகம் பூரித்திருந்தது. அவள் வயிறு மேடிட்டு இருந்தது. வசந்த் யோசனை செய்து பார்த்தான். அநேகமாக திவ்யாவுக்கு இது 8வது மாசமாக இருக்கும் என்று நினைத்தான். அவனுக்கு மனது வலித்தது. அவன் எந்த நேரமும் அழுது விடுவான் போல் இருந்தது. இந்த சின்ன வயதில் அவள் அனுபவிக்கும் கஷ்டங்களை நினைத்த போது மனதுக்கு சங்கடமாக இருந்தது. திவ்யா, நீங்கள் எங்கே இங்கே இந்த நிலைமையில் எதுக்கு தனியாக வந்தீங்க? கண்களை துடைத்து கொண்டவள், சார் நீங்கள் எங்கே இங்கே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க என்று பலகீனமாய் கேட்டாள். அதை விடுங்க, நீங்கள் எதுக்கு தனியாக வந்தீங்க? அம்மா கூட வரலையா? எங்கே போயிட்டுருக்கீங்க திவ்யா? இங்கே கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார். செக்கப் இருக்குது. ரொம்ப தலை சுத்தலாக இருக்குது. ஒரு டீ குடிக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ரொம்ப தலை சுற்றி மயக்கம் வந்துருச்சு. சரி வாங்க திவ்யா, முதல்ல டீ குடிக்கலாம். ஐயோ பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்னால் கேளுங்க திவ்யா, வாங்க, எனக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெல்ல எழுந்த திவ்யா உடல் தள்ளாடினாள். வசந்த் மெல்ல திவ்யாவின் கைகளை பிடித்து மெதுவா வாங்க என்று கூறி மெல்ல நடந்து ஏடிபிக்குள் நுழைந்தான். திவ்யா வசதியாக உட்கார ஒரு டேபிளை தேர்வு செய்து அவளை அமர வைத்தான். என்ன சாப்பிட்றீங்க? டீ மட்டும் போதும் சார். 2 டீ ஆர்டர் செய்துவிட்டு, சொல்லுங்கள் திவ்யா, இது எத்தனாவது மாதம்? இன்னும் 3 நாளில் 9 மாதம் முடிய போகுது. ஏன் கூட யாரையும் கூட்டிகிட்டு வரல? இப்படி தனியாக வரலாமா? என்னமோ ஒன்றும் ஆகாதுன்னு ஒரு தைரியத்தில் வந்துட்டேன். நீங்கள் இப்போ எங்கே சார் இருக்கீங்க? இங்கே சென்னையில் தான், நுங்கம்பாக்கம் பிரான்ச் ஆஃபீஸராக திங்கக்கிழமை காலையில் சேர போகிறேன். டீ வர அதை குடித்து விட்டு, சரி சார் நான் புறப்படுறேன் என்றாள் திவ்யா. எங்கே தனியாவா? அதெல்லாம் முடியாது, வாங்க நானும் கூட வரேன். இல்லை சார், எதேச்சியாக சந்தித்தாலும் என்னால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுது. நான் ராசி இல்லாதவ சார், என்னால் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது என்றாள் திவ்யா. என்ன நீங்கள் வயசான பாட்டி மாதிரி பேசுகிறீங்க? ஏற்கனவே நான் பிரச்சனைகளில் தான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க போகலாம். வண்டியை ஹோட்டல் பார்க்கிங்கில் வைத்து பூட்டிவிட்டு 5 கடைகள் தள்ளியிருந்த கங்கா ஹாஸ்பிட்டலை அடைந்தனர் வசந்தும் திவ்யாவும். திவ்யாவுக்கு எடுக்க வேண்டிய டெஸ்ட்டுகள், ஸ்கேன் எல்லாம் எடுத்து முடித்து ரிசல்ட் எல்லாம் வாங்கி கொண்டு டாக்டரை சந்தித்தனர். வாங்க திவ்யா என்றபடி ரிப்போர்ட்டுகளை எல்லாம் பார்த்து டாக்டர், வெல் ஃபைன் திவ்யா, எல்லாம் நல்லா இருக்குது. பேபி ஆக்டிவாக இருக்குது. அநேகமாக 30 நாள் கழித்து டெலிவரி இருக்கும். அதே டேப்லெட்ஸ் எல்லாம் தொடர்ந்து சாப்பிடுங்க. மெல்ல ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தவுடன், சரி சார் நான் புறப்படுறேன் என்றாள் திவ்யா. ஒரு கால் டாக்ஸியை நிறுத்தி, ஏறுங்க திவ்யா என்ற வசந்தை தயக்கமாக பார்த்த திவ்யாவை கண்களால் ப்ளீஸ் என்று சொல்லி அவளுக்கு உதவி செய்ய மெல்ல காரின் பின் சீட்டில் ஏறினாள் திவ்யா. திவ்யா வழிகாட்ட கார் சிவாஜி கணேசன் சாலைக்குள் நுழைந்து ஒரு குறுக்கு சந்தில் புகுந்தது. ஒரு வீட்டின் முன் வந்து நின்றது. திவ்யா காரை விட்டு இறங்கியதும் வசந்த் காருக்குண்டான பணத்தை கொடுத்துவிட்டு திவ்யாவின் பின்னால் அவள் வீட்டிற்குள் சென்றான். தனது கைப்பையை வைத்துவிட்டு, வாங்க சார் உட்காருங்க என்றாள். வீட்டை சுற்றி பார்த்த வசந்தை பார்த்து, என்ன வசந்த் சார், வீடு அழகாக இருக்கா இல்லை என்னோட வாழ்க்கை மாதிரி களை இழந்து இருக்கா என்றாள் திவ்யா. ஏன் அப்படி சொல்கிறீங்க திவ்யா? வீடும் அழகாக இருக்குது, உங்கள் வாழ்க்கையும் அழகாக தான் இருக்குது. தாய்மை எவ்வளோ அழகானது தெரியுமா? தாய்மை உண்மையிலேயே சந்தோஷந்தான் சார். ஆனால் எனக்கு அது வேதனை தான். என்ன திவ்யா சொல்கிறீங்க? வேதனையா? நீங்கள் ஏதோ விரக்தியில் சொல்கிற மாதிரி இருக்குது. சார், தாய்மை எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஒரு பொண்ணை மகாராணி மாதிரி தாங்கி அவளை அன்பால் குளிப்பாட்டி பொண்ணுக்குரிய மரியாதையை கொடுத்து ஒரு நல்ல புருஷனாக வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு புருஷன் உலகத்தில் யாருக்குமே இல்லைங்கிற கர்வத்தில் புருஷனோட சந்தோஷமாக வாழ்ந்து அந்த தாம்பத்தியத்தில் பிறக்கிற குழந்தைய ஒரு பொண்ணு சுமக்கும்போது வர தாய்மை சந்தோஷந்தான் உண்மை. ஆனால் என்னோட விஷயத்தில் பெருமூச்சுடன், பழசெல்லாம் மறந்துடுங்க திவ்யா, எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சிக்கோங்க. பாவம், இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? உண்மைதான், இந்த குழந்தைக்கோ என்னோட தலைவிதிக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை தான். இருந்தாலும் இந்த குழந்தை என்னை கொடுமைப்படுத்திய ஒருத்தர் மூலமாக வருதுன்றது நினைக்கும்போது மனசில் ஒரு வலி வருது சார். வசந்துக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. சார், எவ்வளோ கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பித்த எனக்கு அது நரகங்கிறது கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலே தெரிஞ்சிடுச்சு. ஒரு மானை எப்படி சிங்கம் வேட்டையாடுமோ அந்த மாதிரி சொல்லவே என்ன நாக்கு கூசுது. எனக்கு கொடுமைப்படுத்தினவனோட குழந்தைய வயிற்றில் சுமக்கிறது என்னோட துர்பாக்கியம் சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க திவ்யா. இல்லை சார், நான் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட இந்த குழந்தை வேணான்னு சொன்னேன். ஆனால் டாக்டர் அப்படி செய்யக்கூடிய நிலைமையை தாண்டியாச்சு. இனிமேல் செஞ்சால் 2 உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. சிறிது நேர மௌனத்திற்கு பின் வசந்த் மெல்ல கண்களை உயர்த்தினான். டிவிக்கு மேலே மாலை போடப்பட்டிருந்த ஃபோட்டோவை பார்த்தான்.
என்ன சார் பார்க்குறீங்க? என்னோட புருஷனோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? பதில் பேசாமல் திவ்யாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் வசந்த். வாழ்க்கையில் எனக்கு நரகத்தை காண்பிச்சவர் இப்போ நரகத்துக்கு போயிட்டாரு. ஆமாம் சார், என் புருஷன்தான். அவர் செத்து போய் 6 மாதம் ஆச்சு. அதான் ஃபோட்டோவாக தங்குறாரு என்றாள் திவ்யா. வசந்த் அமைதியாக இருந்தான். அவன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது திவ்யா, சாரி என்றான் வசந்த். பரவாயில்ல சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்கன்னு ஹவுஸ் ஓனர் ஆண்டி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் இல்லா? இல்லை சார், அந்த ஆண்டி சொன்னப்போ தான் நான் எப்படி உயிருக்கு போராடிட்டு இருந்தேன்றதே புரிஞ்சது. அன்றைக்கி என்ன நடந்துச்சு திவ்யா? உங்கள் கூட பெட்ரோல் ஸ்டேஷனில் சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்னோட பயங்கரமாக சண்டை போட்டார். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. கோவத்தில் என்னை அடிக்க ஆரம்பித்தார். நீ என்னோட வாழ்க்கையில் ஏன் வந்த, உனக்கும் அந்த ஆளுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்கான்னு கேட்டார். சே, கேட்கவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பெல்ட்டை எடுத்து அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே தான் முன்பை போகிறதாகவும் திரும்பி வர போகிறது இல்லைன்னு நான் உடனே என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிடணுன்னு சொல்லிட்டாரு. அப்போவே எனக்கு சந்தேகம் சார். இவர் வரமாட்டேன்னு சொன்னதும் அவர் தன்னோட வாழ்க்கையில் ஏதோ புதுசாக திட்டம் போடுறாருங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக என்னை கை கழுவி விடணுன்றதுலாம் தீவிரமாக இருக்காருன்னு புரிஞ்சது. ஆனால் அது என்னங்கிறது மட்டும் எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு தெரியும் திவ்யா, உன்னை இங்கே விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு திட்டம் போட்டிருந்தான். ஆனால் கடவுளோட கணக்கு வேற மாதிரி இருந்தது என்று சொல்ல முடியாமல் மனதிற்குள் நினைத்து கொண்டான் வசந்த். ஆனால் அதுக்குள்ளே நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் நடந்ததெல்லாம் அம்மாவும் ஆண்டியும் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் திவ்யா, ஏன் உடனே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டீங்க? அம்மா என்னை பார்த்ததும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஓனர் அம்மா கூட அம்மா கிட்ட எல்லாம் விவரமாக சொன்னாங்க. அதனால தான் இனிமேல் அங்கேருந்து ஆபத்துன்னு அம்மா உடனே என்ன கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் என்னோடய உடம்புல இருந்த காயங்களை பார்த்து அம்மா மிரண்டு போய் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உடனே என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆமாம் திவ்யா, நான் சென்னை வந்து திரும்பி வந்த உடனே நீங்கள் சென்னைக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சது. உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எதுவும் யாருக்கும் தெரியாததுனால உங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியலை. ஆமாம் சார், அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. மறுபடியும் அவர் வந்து ஏதாவது பண்ணிடுவாருன்னு தான் அவருக்கு நாங்கள் எங்கே இருக்கோன்னு தெரியக்கூடாதுன்னு எங்கள் இருப்பிடம், ஃபோன் நம்பர் எதுவும் யாருக்கும் சொல்லாமல் அம்மா என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவருக்கு உங்கள் சென்னை அட்ரஸ் தெரியாதா திவ்யா? இல்லை சார், அம்மாவுக்கு மதுரையிலேருந்து சென்னை ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. 2 நாளுக்கு முன்னாடி தான் சென்னையில் புது வீடு பார்த்துருக்காங்க. அந்த விவரங்களை எங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. திவ்யா, உங்கள் அப்பா? என்னோட 10 வயசுலேயே அவர் போயிட்டாரு. அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அம்மாவுக்கு எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. தப்பாக எடுத்துக்காதீங்க திவ்யா. கல்யாணம் பேசும்போது இவரை பற்றி நீங்கள் எதுவும் விசாரிக்கலையா? அம்மாவோட தூரத்து சொந்தம், நம்பிக்கை பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ சரியாக விசாரிக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு இந்த கல்யாணத்தில் அவ்வளோ இஷ்டம் இல்லைன்னு. ஏமாந்துட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க திவ்யா. கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்கேன். சரி திவ்யா, 1 மணி நேரம் ஆகுது. சாப்பிடலையா? சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா? இல்லை சார், அம்மா சமைச்சு வச்சுருக்காங்க. முதல்ல உட்காருங்க, சாப்பிடுங்க. நேரத்துக்கு சாப்பிடணும். நீங்கள் சார்? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் உட்காருங்க. அட, என்ன தயக்கம், உட்காருங்க என்றான் வசந்த். தட்டினை டேபிள் மீது வைத்துவிட்டு மெல்ல சமையல் அறையை நோக்கி சென்றாள் திவ்யா. நடக்க முடியாமல் சிரமப்பட்டாள். வசந்த் வேகமாக சென்று உணவுள்ள பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்து டேபிள் மீது வைத்தான். குவளையில் தண்ணீர் ஊற்றி வைத்தான். திவ்யா அவசர அவசரமாக, சார் என்ன இது? நீங்கள் ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறீங்க? திவ்யா, என்ன இது? இதெல்லாம் ஒரு சின்ன உதவி தான், உட்காருங்க. நீங்கள் இருக்க இந்த நிலைமையில் கண்டிப்பாக உங்கள் கூட யாராவது இருக்கணும். யாரும் இல்லை, என்னால் ஆன சின்ன உதவி. திவ்யா சாப்பிட ஆரம்பித்தாள். சரி திவ்யா, நான் புறப்படுறேன். மறுபடியும் செக்கப்புக்கு அடுத்த சனிக்கிழமை வரணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் அடுத்த சனிக்கிழமை 9 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். தனியாக போக வேணாம். உங்களுக்கு என்று திவ்யாவின் பேச்சை இடைமறித்து, ஒரு கஷ்டமும் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் வசந்த். இரவு 7 மணிக்கு வசந்த் தன் வீட்டின் மாடியிலிருந்த ஒரு சேரில் அமர்ந்திருந்தான். விக்ரமும் ராதாவும் உள்ளே வந்தனர். என்னடா வசந்த், என்ன ஆச்சு? ஏன் காஃபி டேக்கு வரல? எங்கே போயிருந்த? வரல விக்ரம், வேற ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டேன். என்னடா வேலை? நேற்று தான் சென்னைக்கே வந்திருக்க. ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் காலையிலே புறப்பட்டு போயிட்டேன்னு அம்மா சொன்னாங்க. விக்ரம் பாவம் 4 மாதமாக யானியை பார்க்காம இருந்தான் இல்லையா, அதான் காலையிலேயே அவளை பார்க்க போயிருப்பான் என்றாள் ராதா. அட நீ வேற ராதா, நேரில் எங்கே பார்க்குறது? ஃபோனில் பேசியே மாதக்கணக்காச்சு. என்ன சொல்கிற வசந்த் என்றாள் ராதா.
ஆமாம் ராதா, யாழி போன மாதம் மொத்தமே 5 தடவை தான் பேசினா. அதுவும் 1 நிமிஷம் மட்டும்தான் பேசினா. ஒருவேளை வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம். வசந்த், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். மாயா ஒரு மாதம் பெங்களூரு ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்கா. அப்படியா விக்ரம்? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆமாம் வசந்த், நானும் ட்ரை பண்ணேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போன அப்புறம் தான் அவள் பெங்களூர் போன விஷயமே தெரிஞ்சது. அப்படியா? நான் சரியாக 15 நாள் முன்னாடி மாயா கிட்ட பேசினேன். அப்புறம் பேசலை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவே மாட்டேங்குது வசந்த். என்னடா? இந்த பொண்ணுங்க வேணும்னே விழுந்து விழுந்து பேசுகிறாங்க, வேணும்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாயா முதல்லலாம் எவ்வளோ ஃபோன் பண்ணுவா, இப்போ சுத்தமாக பண்ணுறதே இல்லை. சரிதான், நீ சொல்கிறது சரிதான் விக்ரம் என்றான் வசந்த். பொண்ணுங்க எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, ஆண் பிள்ளைங்க தான் அப்படி. மாயா வேற உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல குறியாக இருக்கா. அவள் அப்படிலாம் பேசாமல் இருக்க மாட்டா, ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் என்றாள் ராதா. கல்யாணமா? யார், மாயாவா? என்னையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாயா என் மேலே வச்சுருந்த காதில் பிரேக்கப் பண்ணிட்டா. விக்ரமுக்கும் ராதாவுக்கும் தூக்கி வாரி போட்டது. என்னடா சொல்கிற வசந்த்? மாயா பிரேக்கப் பண்ணிட்டாளா? ஏன், என்னாச்சு? அவளுக்கு என்னை காதலிக்கிறது போர் அடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் புதுசாக இன்னொருத்தரை காதலிக்கிறா. இன்னொருத்தரை காதலிக்கிறாளா? என்ன சொல்கிற வசந்த்? சுத்தமாக ஒன்றும் புரியல, கொஞ்சம் விவரமாக சொல்லு. மாயா தன்னுடன் பேசியதை முழுவதும் சொன்னான் வசந்த். அடி பாவி, அவளுக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாம் விளையாட்டாக போயிடுச்சு. நல்ல வேளை வசந்த், நீ ஆரம்பத்துலேருந்தே அவள் ப்ரப்போசலாக நிராகரிச்சுட்டே இருந்த. ஒருவேளை நீயும் ஓகே சொல்லியிருந்தா இப்போ உன்னோட நிலை. ஐயோ, நினைக்கவே பயமாக இருக்குது என்றான் விக்ரம். இது ரொம்ப அதிகம் வசந்த். அவள் உன்னை ரிஜெக்ட் செஞ்சது கூட பொறுத்துக்கலாம், ஆனால் உடனே வேற ஒருத்தரை காதலிக்கிறத என்னால் ஜீர்ணிக்கவே முடியல என்றாள் ராதா. சரி விடு ராதா, அது அவளோட விருப்பம். அவள் யாரை லவ் பண்ணுறா? சத்யா, நம்ம சத்யா. ஓ, யார்? மாயாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரே அந்த சத்யாவா? அவளோட ப்ரப்போசலை சத்யா ஏற்றுக்கிட்டாரா என்றான் விக்ரம். அவரே தான், நல்ல மனுஷன். சத்யா கிட்ட இன்னும் 2-3 நாளில் சொல்ல போகிறேன். நான் சொன்ன உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்புறம் நீ சத்யா கிட்ட பேசுன்னு மாயா சொன்னா. உனக்கு இன்னும் ஃபோன் பண்ணலை, அதனால் இன்னும் சொல்லியிருக்க மாட்டா. நடுவில் பெங்களூர் வேற போயிட்டா. இதுவும் நல்லதுக்கு தான். உனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சது. யானியோட உன் கல்யாணம் ஜாம் ஜாமுன்னு நடக்கும் என்றான் விக்ரம். வசந்தின் அம்மா டிஃபனுடன் வந்தார். வசந்த் வாங்கி கொண்டான். விக்ரம், ராதா உங்களுக்கும் கொண்டு வரேன் என்றார் வசந்தின் அம்மா. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டாச்சு, ஒன்றும் வேணாம்மா என்றான் விக்ரம். வசந்தின் அம்மா தயங்கி நின்றார். அதை பார்த்த வசந்த், என்னம்மா, என்ன வேணும்? ஏன் உன்னோட முகம் வாடி இருக்கு? ஏம்மா அழற என்று கேட்டு தட்டை கீழே வைத்துவிட்டு வேகமாக போனாவிடம் வந்தான். விக்ரமும் ராதாவும் அவரிடம் வந்தனர். என்னாச்சுமா, சொல்லுமா, ஏன் அழற? கண்களை துடைத்தபடி, என்ன சொல்கிறது வசந்த், நமக்கு நேரமே சரியில்லை. யாழினியோட அப்பா இப்போ ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன விஷயமாம்மா? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாரா? வசந்தை பரிதாபமாக பார்த்த அவன் அம்மா, இல்லைப்பா, கல்யாண பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால அவங்க வீட்டில் யாருக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா. அதனால் உனக்கு வேறு இடம் பார்த்துக்க சொல்லிட்டாங்க. அதான் உனக்கு வேறு பொண்ணை தான் பார்க்கணும் என்றார் வசந்தின் அம்மா. வசந்த் அதிர்ந்து நின்றான். ஒரு கொடிய மௌனம் அங்கே நிலவியது. வசந்த், விக்ரம், ராதா மூவரும் வசந்தின் அம்மா சொல்லிய விஷயத்தை ஜீரணிக்க முடியாமல் கற்றலை போல நின்றிருந்தனர். சட்டென வசந்த் சுதாரித்து கொண்டான். தான் கவலையில் மூழ்கினால் அம்மா வீணாக கவலைப்படுவார்கள் என அவனுக்கு தெரியும். அதனால் சிரித்தபடி, இதுக்கு போய் நீங்கள் ஏம்மா கவலைப்படுறீங்க? இந்த யானி இல்லைன்னா என்ன, இன்னொரு மாலினி, விடுமா, போய் இன்னொரு தோசை கொண்டு வா என்றான். என்னமோ போ வசந்த், அந்த மாயா வந்து போன அன்னைக்கு யானியோட அப்பா அம்மாவை எவ்வளோ மோசமாக பேசினாரு. அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து தான் கல்யாணம் பண்ண முடியும்னு சொன்னப்போ எப்படி கெஞ்சினாரு. இன்றைக்கி என்னடான்னா 4 மாதம் கழித்து ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி பெரிய விஷயத்த சொல்கிறாரு. என்ன மனுஷன் வசந்த் அந்த ஆள் என்றார் புவனா. விடுமா, இன்னும் எனக்கு குரு திசை வரலன்னு நினச்சிக்கோ. நாட்டில் கோடிக்கணக்கான பொண்ணுங்க இருக்காங்க, எனக்குன்னு ஏற்கனவே ஒருத்தி பிறந்திருப்பா, பார்த்துக்கலாம் விடு. சரி வசந்த், நான் ஒன்று சொல்கிறேன், பேசாமல் அந்த மாயாவே முடிச்சிடலாமா என்றார் புவனா. சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் வசந்த். புவனாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதுக்கு சிரிக்கிற வசந்த்? நான் எதுவும் தப்பாக கேட்கலையே. என்னம்மா, நீ இப்போ தானே சொன்னேன் குரு திசை எனக்கு இன்னும் வரலன்னு. அதனால தான் மாயாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாத நிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டா. அநேகமாக அவங்க அப்பாவும் அம்மாவும் சாரின்னு நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க பாரு. என்னப்பா சொல்கிற? மாயா ஏன் அப்படி சொன்னா? அவள் தானே நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டா. இப்போ வேணான்னு சொல்லிட்டா. சரிம்மா, கொஞ்ச நாளைக்கு இந்த கல்யாண பேச்சு எதுவும் பேச வேணாம். இப்போ போய் தோசை 2 எடுத்துகிட்டு வா.
மிகவும் மன வருத்தத்துடன் புவனா படியிறங்கி சென்றார். வசந்த் சுவர் அருகே சென்று சாலையை பார்த்தான். விளக்குகள் எரியாததால் சாலை முழுவதும் இருட்டாக இருந்தது. வசந்த் சிரித்து கொண்டே, என்னோட வாழ்க்கையை இதே மாதிரி இருட்டாக தான் இருக்குது இல்லை விக்ரம் என்றான். விக்ரமும் ராதாவும் மிகவும் வருத்தத்துடன் வசந்த் அருகில் வந்து, சாரிடா வசந்த், எங்களுக்கே இந்த மாயா யானி விஷயத்தை ஜீரணிக்க முடியல. உன்னோட மனசு என்ன பாடுபடும்னு எங்களுக்கு நல்லா புரியுது என்றனர். திரும்பிய வசந்தின் கண்கள் மிகவும் கலங்கி 2 கோடு கண்ணீர் வழிந்தது. விக்ரமும் ராதாவும் பதைத்து போனார்கள். ராதா சட்டென்று வசந்தின் கைகளை பிடித்து, வசந்த் ப்ளீஸ் அழாத, இது வரைக்கும் நீ எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிச்சிருக்க, உன்னோட கஷ்டம் புரியுது, ப்ளீஸ் அழாத என்றாள். ஆனால் வசந்தால் சமாளிக்க முடியாததால் அவனால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. ராதா, அவன் அழட்டும், நல்லா அழட்டும், அப்போதான் அவன் மனசு லேசாகும் என்றான் விக்ரம். சில நிமிடங்களில் வசந்த் தன்னை சுதாரித்து கொண்டு, சாரி விக்ரம், சாரி ராதா, ஏதோ ஒரு எமோஷன் என்றான். ஓகே வசந்த், அழுகையும் ஒரு அவுட்லெட் தான், இல்லைனா மனசுக்கு அழுத்தம் அதிகமாயிடும் என்றான் விக்ரம். என்னோட அம்மாவுக்காக தான் நான் யானியை கல்யாணம் செஞ்சுக்க சரின்னு சொன்னேன். அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வந்தப்போ உதவியும் பண்ணேன். பாவம் அம்மாவுக்கு தான் ஏமாற்றம் கவலை எல்லாம். சரி விடு வசந்த் என்றான் விக்ரம். விக்ரம், உன் மொபைலை கொஞ்சம் தான், ஒரு ஃபோன் பண்ணணும் என்றான் வசந்த். விக்ரம் கொடுக்க தனது மொபைலில் கான்டாக்ட் லிஸ்டில் இருந்த யாழினியின் எண்ணை பதித்தான் வசந்த். 3 ரிங் போனதும் ஃபோன் எடுக்கப்பட்டு ஹலோ என்ற குரல் கேட்டது. ஃபோனை வச்சிடாதீங்க யாழினி என்றான் வசந்த். விக்ரமும் ராதாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். வசந்த் இப்படி யாழினியை கூப்பிடுவான் என்று இருவரும் எதிர்பார்க்கவில்லை. சிறிது நேர மௌனத்திற்கு பின் யாழினி, சொல்லுங்க என்றாள். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். யாழினி, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னாரா? உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணம்? தெரியல, அப்பா தான் அந்த முடிவை எடுத்தார். அப்போது உங்களுக்கும் அவரோட முடிவு சம்மதமா யாழினி? நான் என்ன பண்ண முடியும்னு நீங்களே சொல்லுங்கள். என்னோட அப்பா சொல்கிறத கேட்க வேண்டியது என்னோட கடமை தானே. அவர் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார். உண்மைதான், ஆனால் எதுக்கு வேணான்னு சரியான காரணம் தெரிஞ்சால் மனசு சமாதானம் ஆகும். தெரியல, அப்பாவுக்கு என்னமோ இஷ்டம் இல்லை. சரிங்க, அப்போ உங்களுக்கு? நீங்கள் தானே துரத்தி பேசுனீங்க. மாயாவை போய் மிரட்டி எங்களுக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி சண்டை போட்டிங்க. என்கிட்ட என்னை பிடிச்சிருக்கான்னு எத்தனை ஃபோன். உங்கள் மனசில் அப்போ நான் இல்லையா? உங்கள் அப்பாவுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடிவு செஞ்சுருந்தீங்களா? ஆமாங்க, எங்கள் அப்பா சொல்கிறத மீற முடியாது. இப்போ கூட எனக்கு வேறு இடம் பார்த்துருக்காரு. அவரை மீறி நான் எதுவும் செய்ய முடியாதுங்க என்றாள் யாழினி. சரிங்க, வேணும் போது விழுந்து ஃபோன் பண்ணீங்க. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா இப்படி சொல்கிறாருன்னாவது சொல்லியிருக்கலாம். அது எப்படிங்க இப்படி சட்டுன்னு மாறிடுறீங்க? நான் இல்லைன்னா உங்களுக்கு என்னங்க கவலை? என்ன சொல்கிறீங்க? அதான் மும்பை போயிட்டு வந்த உடனே தான் உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்களே. அதுவும் இல்லாமல் ஒரு நிறைய மாதம் கர்ப்பிணியாக ஒரு பொண்ணோட வேற கவலையோட ஆஸ்பத்திரிக்கு வேற போகிறீங்க. இந்த யாழி இல்லைன்னா என்னாகுமோன்னு தான் நீங்கள் கைவசம் 2-3 பேரை வச்சுருக்கீங்களே. நான்சென்ஸ் யாழி, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்றது தனி. அதுக்காக என்னோட சொந்த விஷயங்களை பற்றி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. எந்த விவரமும் தெரியாமல் மற்ற பொண்ணுங்களை தரக்குறைவாக பேச உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்று உரிமைனான் வசந்த். அதில்ல, ஷட்டப் யாழினி. உங்கள் குடும்பத்தில் பொண்ணுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் எதுவும் தெரியாமல் பேசாதீங்க. நீங்கள் மேஜர், உங்கள் கல்யாணத்துக்கே உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனிவே, இது உங்கள் முடிவு, வாழ்த்துக்கள் என்று ஃபோனை துண்டித்தான் வசந்த். ஒரு மெல்லிய மௌனம் மூவருக்கும் இடையே நீடித்தது. என்னடா வசந்த், என்னடா ஆச்சு? யாரோட பேசின? யாழினியோடவா? ஏன் சத்தம் போட்ட? நீ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையா வசந்த்? வாட் ஹேப்பன்ட் என்றான் விக்ரம். வசந்த் யாழினியோடு பேசிய விவரங்களை சொன்னான். என்னடா வசந்த், யாழினி ஏன் இப்படி பேசுகிறா? மாயா வேற அது மாதிரி பேசினா? இவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்காங்க? எல்லாம் என் நேரம்டா. அவங்களா தானே உன்னை சுற்றுனாங்க. மாயா கிட்ட கூட நீ வேணான்னு தானே சொன்ன. யாழினியை கூட உன்னோட அம்மாவுக்காக தானே சரின்னு சொன்னேன். ஆனால் இந்த 2 பொண்ணுங்களும் என்னமோ நீ அவங்கள துரத்தி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுங்களே மோசம் என்றான் விக்ரம். ஏன் ஆம்பளைங்கெல்லாம் அப்படியே ரொம்ப நல்லவங்களா என்று கோபப்பட்டாள் ராதா. வசந்த் சிரித்தபடி, சரி நமக்குள்ளே எதுக்கு விவாதம்? கொஞ்ச நாள் இந்த கல்யாண பேச்சு இருக்காது, விடுங்க. அப்போ உன் கல்யாணம் நடக்கும்போது நடக்கும். ஒருவேளை என்னோடய ஜாதகத்தில் கல்யாண பிராப்தம் இல்லைன்னு எழுதியிருந்தால் நாம் என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் இல்லை வசந்த், உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், கவலைப்படாத என்றாள் ராதா.
பார்க்கலாம் பார்க்கலாம் என்றான் வசந்த். வசந்த், ஒரு விஷயம் எனக்கு புரியல என்றான் விக்ரம். என்னடா விக்ரம், சொல்லு. யானி உன்கிட்ட பேசும்போது அதான் மும்பை போயிட்டு வந்த உடனே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கன்னு சொன்னது ராதாவை தானே? ஆமாம். அப்போது நீ ஒரு கர்ப்பிணி பொண்ணோட போனேன்னு சொன்னது அது யார் வசந்த்? அது வேற யாரும் இல்லை, திவ்யா தான் என்று வசந்த் சொன்னதும் இருவரும் திடுக்கிட்டனர். அடுத்த அத்தியாயம் விரைவில் தொடரும். நன்றி.